ஹாய் ஆல் 7th தமிழில் டேர்ம் 1ல் இயல் 1ல் இருக்க இலக்கணம் பார்க்கலாம். குற்றியல் உகரம் குற்றியல் இகரம் இது ரெண்டும் எதோட வகையில் வரும்? சார்பெழுத்தோட வகைகளில் இந்த குற்றியல் உகரமும் குற்றியல் இகரமும் வரும். தமிழ் எழுத்துக்களை நம்ம ரெண்டாக பிரிப்போம். என்னென்ன? முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்து அப்படிங்கிறது உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்களையும் முதல் எழுத்துன்னு சொல்லுவாங்க. அப்போது சார்பெழுத்து அப்படின்னா என்னென்னா, இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வர எழுத்துக்களுக்கு பேர் சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்தை சார்ந்து வர்ற எழுத்துக்களுக்கு பேர் தான் சார்பெழுத்து. சார்பெழுத்து 10 வகைப்படும். அது என்னென்ன? சார்பெழுத்து 10 வகைப்படும். அது என்னென்னா, உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதெல்லாம் தான் வந்துட்டு சார்பெழுத்தோட 10 வகை. என்னென்ன? உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அதாவது குறுக்கத்தில் 4 வரும். இகரம் உகரம், குற்றியல் இகரம், குற்றியல் உகரம் அது 2. அளபெடையில் 2, உயிர் அளபெடை, ஒற்றளபடை. அதுக்கப்புறம் உயிர்மெய் தனியாக வரும், ஆயுத எழுத்து தனியாக வரும். இந்த 10மே வந்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றதுனால இதுக்கு பேர் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இயலில் பார்க்க போகிறது குற்றியல் உகரமும் குற்றியல் லிகரமும். குற்றியல் லுகரம் இதை எப்படி பிரிக்கலாம்? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். குற்றியல் லுகரம் அதாவது வல்லின எழுத்துக்களான கசட தபர அதோட உகர எழுத்து சேர்ந்து வரும். உகரம் வந்துச்சுன்னா என்னது? குசுடு துபுரு. இந்த 6 எழுத்துக்களும் தான் வந்து குற்றியல் உகர சொற்கள். குசுடு துபுரு அப்படிங்கிறது குற்றியல் உகர சொல். இதில் வந்து என்னன்னா, தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் தான் குற்றியல் உகரம். குற்றியல் உகரம்னா என்னதுன்னா, தனக்குரிய ஓசையோட அளவில் இருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம். ஓகேங்களா? உகரம் குற்றியல் உகரம் எனப்படும். அதுக்கான மாத்திரை அளவில் இருந்து அது குறைந்து ஒலிக்கும். குறில் எழுத்துக்கான மாத்திரை அளவு எவ்வளவுனா 1 மாத்திரை. அப்போ அந்த 1 மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை அளவே குறைந்து ஒலிக்கும் உகரத்துக்கு பேர் தான் குற்றியல் உகரம். ஓகேங்களா? எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா, காசு, எஃகு, சால்பு, பயறு, பாட்டு, பந்து இதெல்லாமே வந்து குற்றியல் லுகரத்துக்கு எடுத்துக்காட்டு. சு அதாவது முடிகிற எழுத்து பார்த்தோம்னா சு, கு, ரு, டு அப்படின்னு அந்த குற்றியல் லுகர சொல்ல முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போது இதில் கொடுத்துருக்க எடுத்துக்காட்டு பாருங்கள். குழந்தை, வகுப்பு, பாக்கு. இந்த இதில் இருக்க கு அப்படிங்கிற உச்சரிப்பில் வந்து வேறுபாடு வரும். அதாவது சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்போது அது முழுமையாக ஒலிக்கிறது. சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்போது அது முழுமையாக ஒலிக்கிறது. சொல்லின் இறுதியில் வரும்போது பாக்கு, சொல்லின் இறுதியில் வரும்போது அது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, அதோட 1 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்குது. ஓகேங்களா? முதலிலும் குற்றியல் உகரம் பார்த்தோம்னா, முதலிலும் இடையிலும் வரும்பொழுது முழுமையாக ஒலிக்கும். முதலிலும் இடையிலும் வரும்பொழுது முழுமையாக ஒலிக்கும். அது இறுதியில் வரும்பொழுது 1 மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். அப்படி ஒலிச்சிச்சுன்னா அதுக்கு பேர் குற்றியல் லுகரம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த குற்றியல் லுகரம் வந்து 6 வகைப்படும். அது என்னென்னு பார்க்க போகிறோம். குற்றியல் உகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கோ அதை பொறுத்து தான் அதை 6 வகையாக பிரிக்கிறாங்க. அதைத்தான் இங்கே பார்க்க போகிறோம். என்னென்ன குற்றியல் உகரம் இருக்குது? உயிர் தொடர் குற்றியல் உகரம், ஆயுத தொடர் குற்றியல் உகரம், நெடில் தொடர் குற்றியல் உகரம், வன் தொடர் குற்றியல் உகரம், மென் தொடர் குற்றியல் உகரம், இடை தொடர் குற்றியல் உகரம். வன், மென், இடை அப்படின்னா நமக்கு தெரியுமில்ல. வல்லின எழுத்து, மெல்லினம்னா ஞெஞன நமன மெல்லினம், இடையினம்னா எரள வளர இடையினம். இந்த மாதிரியான எழுத்துக்கள் வரும்போது அந்த குற்றியலுகிற சொல் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி நெடில் தொடர், ஆயுத தொடர், உயிர் தொடர் இதிலையும் பார்க்க போகிறோம். நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா என்னென்னா, அந்த எழுத்து வந்து 2 தான் இருக்கும். ஈரெழுத்து சொற்கள் தான் இருக்கும். சொற்கள் வந்து 2 எழுத்து சொற்கள் தான் இருக்கும். ஃபஸ்ட்டாக வர்ற இந்த சொல் வந்து நெடில் எழுத்தாக இருக்கும். ஓகேங்களா? 2 எழுத்து தான் வரும். 2ஆவதாக வர்ற எழுத்து வந்துட்டு குற்றியலுகர சொல்லான குசுடு துபுருவாக இருக்கும். ஃபஸ்ட் எழுத்து வந்து நெடில் தொடராக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நெடில் தொடர் குற்றியலுகரம். அதாவது தனி நெடிலை தொடர்ந்து, தனி நெடிலெழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரத்துக்கு பேர் நெடில் தொடர் குற்றியலுகரம். இது பெரும்பாலும் ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும். ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும். 2ஆவதாக வர்ற எழுத்து குற்றியலுகர சொல்லாகவும் ஃபஸ்ட்டாக வர்ற எழுத்து நெடில் எழுத்தாகவும் இருக்கும். அப்படி இருந்தால் நெடில் தொடர்
குற்றியலுகரம். இது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். ஆயுதத்தொடர்னா ஆயுத எழுத்து வந்திருக்கும், அதுக்கு அடுத்து வர்ற எழுத்து வந்து குற்றியலுகர எழுத்தாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். இதில் பாருங்க, ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். எடுத்துக்காட்டு எஃகு, அஃது. இதில் இந்த குற்றியலுகர சொல்லுக்கு முன்னாடி அக்கு அப்படிங்கிற ஆயுத எழுத்து வந்திருக்கு. அதனால இது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம்னா என்ன? 2 எழுத்து மட்டும்தான் இருக்கும். 2வது எழுத்து குற்றியலுகர சொல்லாவும் முதல் எழுத்து நெடில் எழுத்தாகவும் இருக்கும். அப்படி இருந்தால் அது நெடில் தொடர் குற்றியலுகரம். அடுத்து உயிர்த்தொடர் குற்றியலுகரம். உயிர்த்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா இது ஒன்றும் இல்லை, உயிர்த்தொடர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது உயிர் எழுத்து கிடையாது, உயிர்மெய் எழுத்தாக இருக்கும். ஓகேங்களா? உயிர்மெய் எழுத்தாகவும் தனி நெடில் எழுத்து இல்லாததாக இருக்கும். அதாவது நெடில் எழுத்தாக இருந்து குற்றியலுகர சொல் வந்தால் நெடில் தொடர் குற்றியலுகரம்னு பார்த்தோம். அந்த நெடில் இல்லாமல் வர்ற எழுத்து உயிர்மெய் எழுத்தாக இருந்து, ஓகேங்களா, அதை தொடர்ந்து குற்றியலுகர சொல் வந்துச்சுன்னா உயிர்த்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். எடுத்துக்காட்டு அரசு. இப்போ இந்த அரசு அப்படிங்கிறதுல ரா அப்படிங்கிற உயிர்மெய் எழுத்து வந்திருக்கு, அதை தொடர்ந்து குற்றியலுகர சொல் வந்திருக்கு. இதில் இந்த உயிர்த்தொடர் குற்றியலுகரம்னா 2 எழுத்துக்கு மேலே இருக்கும். 3ஆவும் இருக்கலாம், 4ஆவும் இருக்கலாம். ஓகேங்களா? நெடில், அதாவது தனி நெடில் 2 எழுத்து இருந்தால் மட்டும்தான் அது நெடில் தொடர் குற்றியலுகரம். ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த வரலாறு அப்படிங்கிறதுல லா அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்து அடுத்து குற்றியலுகரம் வந்திருக்கு. இங்கே வந்து நெடில் எழுத்து தானே வந்திருக்கு, அதனால் இது நெடில் தொடரான்னு கேட்டால் கிடையாது. நெடில் தொடரில் 2 எழுத்து மட்டும்தான் இருக்கும். உயிர் தொடருங்கிறதுனால தான் இதில் எப்படி வந்திருக்கு, லாக்கு அடுத்து ரூ வந்தாலும் இதை உயிர் தொடர்ன்னு சொல்கிறோம். இது 2 எழுத்துக்கு மேலே வந்திருக்கு. ஓகேங்களா? தனி நெடிலாக இருக்காது. உயிர்மெய் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர்த்தொடர் குற்றியலுகரம் எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர்னா நமக்கு தெரிஞ்சிடும், வல்லின எழுத்தான கசட தவற இருக்குங்களா, அதோட மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரத்துக்கு வன்தொடர் குற்றியலுகரம் என்று பெயர். எடுத்துக்காட்டு பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று. இதில் இடையில வர்ற எழுத்து பாருங்க வல்லின எழுத்தாக இருக்கும். அதை தொடர்ந்து வர்ற எழுத்து வந்து குற்றியலுகர எழுத்தாக இருக்கும். அப்போ மெல்லின எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர எழுத்து, ஓகேங்களா, அதுக்கு மென்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு பேர். பங்கு, மஞ்சு, பண்பு, பந்து, அம்பு, கன்று இதெல்லாம் வந்து மென்தொடர் குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு. இடைத்தொடர் குற்றியலுகரம்னா அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும், இடையின எழுத்தாக இருக்கும். எரள, வளள அப்படிங்கிற இதோட மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரத்துக்கு இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு பேர். எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு இதெல்லாமே வந்துட்டு இடைத்தொடர் குற்றியலுகரத்துக்கான எடுத்துக்காட்டுகள். இதில் தெரிந்து கொள்வோம்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க. இது என்னன்னா, இப்போ நமக்கு எரள, வளள அப்படின்னு வரும் இல்லைங்களா, அதில் அந்த இவ்வு, அந்த மெய்யெழுத்தான இவ்வை தொடர்ந்து வர்ற குற்றியலுகர சொல் கிடையாது. இடையின எழுத்துல இவ்வை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொல் கிடையாது. அதே மாதிரியே முடிகிறது வந்துட்டு இடைத்தொடரில் மட்டும் சுடுரு, நமக்கு குசுடு துபுரு இருக்கு இல்லைங்களா, குசுடு துபுரு இப்போ இதில் இந்த சுடுரு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சுடுருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். சுடுரு, சுடுது அப்படின்னு சொல்லிக்கலாம், சுடுரு. ஓகேவா? சுடுரு அப்படிங்கிறது இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொல் வந்து கிடையாது. எது இவ்வை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொல்லும் கிடையாது. சுடுரு அப்படின்னு முடிகிற இடைத்தொடர் குற்றியலுகர சொல்லுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்து குற்றிய லிகரம் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம முற்றிய லிகரம் என்னன்னு பார்க்கலாம். குற்றிய லிகரம் அப்படின்னா இதை பிரித்து எழுதுங்க, குறுமை கூட்டல் இயல் கூட்டல் ஈகரம். ஈகரம் அப்படின்னு வச்சுன்னா அது குற்றிய லிகரம். அவ்வளோதான். இப்போது இங்கே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். வரகு கூட்டல் யாது, இதை சொல்லி பார்த்தோம்னா எப்படி வரும், வரகி யாது அப்படின்னு வரும். வரகு கூட்டல் யாதை சேர்த்தோம்னா எப்படி வரும், வரகி யாது அப்படின்னு வருது. அப்போது இங்கே அந்த கூங்கிற எழுத்து என்ன இருக்குது, சேர்க்கும்போது கீன்னு மாறி இருக்குது. ஓகேங்களா? அது முழுமையாக ஒலிக்காமல் ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைஞ்சு அரை மாத்திரை அளவாக ஒலிக்கிறது. அப்படி தன் மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒலிக்கும் ஈகரம். ஓகேங்களா? ஊங்கிறது ஈயா மாறி இருக்கு இல்லைங்களா, அப்போது அதோட மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும் இகரத்துக்கு பேர் குற்றிய லிகரம். அதுதான் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் ஈகரம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும் உகரத்துக்கு குற்றிய லுகரம்னு பேர். தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவு
குறைந்து ஒலிக்கும் இகரத்துக்கு பேர் குற்றிய லிகரம். இந்த வரகு கூட்டல் யாது இதை சேர்த்து எழுதும்போது வரகி யாது, அதாவது உகரம் இகரமாக மாறி இருக்கு, ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவில் ஒலிக்குது, அதனால குற்றிய லிகரம். இந்த குற்றிய லிகரம் பார்த்தோம்னா 2 இடங்களில் மட்டும்தான் வரும், 2 இடங்களில் மட்டுமே வரும் குற்றிய லிகரம். எங்கெங்கன்னு சொல்கிறாங்க, அதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து எங்கன்னா கொக்கு கூட்டல் யாது இதை சேர்த்து எழுதும்போது கொக்கி யாது, நாடு கூட்டல் யாது நாடி யாது, தோப்பு கூட்டல் யாது தோப்பி யாது, எனப்படுவது கூட்டல் யாது எப்படி சேருது எனப்படுவது யாது, அதாவது உகரம் இகரமாக மாறி இருக்கு. குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது, அதாவது குற்றியலுகர சொற்களான இங்கே என்ன இருக்குது கூ இருக்குது, இந்த கூங்கிறது வந்துட்டு இது வந்து நிலைமொழி, நிலைமொழியில் குற்றியலுகிற சொல் வந்து முடியுது. வருமொழியில் யகரம் வரணும்னு சொல்கிறாங்க. அப்போ யகரமாக வந்துச்சுன்னா அது அந்த இடத்துல இருக்க உகரம் இகரமாக மாறுது. ஓகேங்களா, நிலைமொழி ஈற்றில் குற்றி அழுகிற சொல்லும். ஓகேங்களா, வருமொழி முதலில் யகரம் வந்துச்சுன்னா அந்த குற்றி அழுகிற சொல்ல இருக்கிற உகரம் இகரமாக மாறி கொக்கியாது அப்படின்னு வருது இல்லைங்களா. இதில் வந்து ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அது அரை மாத்திரை அளவில் ஒலிக்கிறது, அதனால் இது வந்து குற்றிய லிகரம். 2 இடத்துல வர்றது, ஒன்று வந்து குற்றியலுகிற சொல்லை தொடர்ந்து யகரம் வரணும், ரெண்டாவது மியா அப்படிங்கிறது வரணும். மியாங்கிறது ஒரு அசைச்சொல். ஓகேங்களா, மியானா என்னது, மியா அப்படின்னா அது அசைச்சொல். இது எதுக்காக சொல்கிறாங்க, ஓசை நயத்திற்காக சொல்கிறாங்க. இந்த மியாங்கிறது ஓசை நயத்திற்காக வருவது. இதில் மீல இருக்கிற இகரம் குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மீ அப்படின்னு வருது இல்லைங்களா, வருமொழியில் மியான்னு வந்துச்சுன்னா அந்த மீல இருக்கிறது குற்றிய லிகர சொல்லலாம். அது வரும்போது அந்த சொல் வந்து தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து குற்றியலுகிற சொல்ல தொடர்ந்து யகரம் வந்துச்சுன்னா அதில் இருக்க உகரம் வந்து இகரமாக மாறுது, அதனால் அது குற்றியலிகரம்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து மியாங்கிற அசைச்சொல் வரும்போது அந்த மீங்கிறது வந்து இகரச்சொல், குற்றியல் இகரச்சொல், அதனால் வந்து அது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும், அதனால் இது குற்றியல் இகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு கேள் கூட்டல் மியா. நமக்கு தெரியும் லகரம் வந்துச்சு அப்படின்னா அது நகரமாக மாறும், 3 சொல்லி நகரமாக மாறும், லகரம் நகரமாக மாறும், லகரம் நகரமாக மாறும். செல் கூட்டல் மியா சென் மியா. இந்த குண்டுலா வந்துச்சுன்னா அது 2 சுழி இன்னாவும், இல் அப்படிங்கிறது வந்து 3 சுழி இன்னாவும் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து புணர்ச்சி விதி படித்தவங்களுக்கு தெரியும், இந்த லகரம் எப்படி மாறுது அப்படிங்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இன்னொன்று தெரிஞ்சுக்கலாம். குற்றிய லிகரம்ங்கிறது உரைநடை வழக்கில் கிடையாது. எதில் கிடையாது, உரைநடையில் கிடையாது, வழக்கில் இல்லைங்கிறது இல்லை, தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டும் வரும். ஓகேங்களா, இலக்கியங்களில் மட்டும் வர்றது குற்றிய லிகரம். அடுத்து முற்றியலுகரம் பார்த்துடலாம். முற்றியலுகரம் அப்படின்னா என்னென்னா ஏ லு. இப்போ வந்து ஏங்கிறது நெடில் தொடர். நம்ம நெடில் தொடர் குற்றியலுகரத்தில் 2 எழுத்து வரும்னு படிச்சிருக்கோம். முதல் எழுத்து நெடில் எழுத்தாக இருக்கும்னு படிச்சிருக்கோம். 2வது எழுத்து என்னன்னு படிச்சிருக்கோம், குற்றியலுகர சொல்லாக இருக்கணும். ஓகேங்களா, குற்றியலுகர சொல்லாக இருக்கணும். கசட தவிர குசுடு துபுருவா இருந்தால் தான் அது நெடில் தொடர். அப்போது நெடில் தொடர் வந்திருக்கு, குற்றியலுகர தொடர் வரலை அப்படின்னா இது முற்றியலுகரம். அப்போ அது முழுமையாக தான் ஒலிக்கும். ஒரு மாத்திரை ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிச்சிச்சுன்னா அதுக்கு பேர் முற்றியலுகரம். இப்போது இந்த எடுத்துக்காட்டில் புகு அப்படின்னு வந்திருக்குங்களா, தனி குறிலை அடுத்து குற்றியலுகிற சொல் வந்துச்சுன்னா அது முற்றியலுகரம். தனி குறில் எழுத்தை தொடர்ந்து, அதாவது குறில் எழுத்தாக இருக்கும், அதை தொடர்ந்து குற்றியலுகிற சொல் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் முற்றியலுகரம். அதே நெடில் எழுத்தாக இருக்கும், அதை தொடர்ந்து குற்றியலுகரம் அல்லாத சொல் வந்துச்சுன்னா அதுவும் முற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. தனி குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரம், அதாவது உகர எழுத்து குற்றியலுகர சொல் வந்துச்சுன்னா அது முழுமையாக தான் ஒலிக்கும். வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போவுமே முழுமையாக தான் ஒலிக்கும். அதாவது குற்றியலுகர சொல் வந்து வல்லினம் கசட தவிர குசுடு துபுரி இல்லாத மற்ற எழுத்துக்கள் எப்போதுமே முழுமையாக தான் ஒலிக்கும். இப்படி ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறத முற்றியலுகரம்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு புகு பசு விடு அது வரு மாவு 7. ஓகேங்களா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், புகு அப்படிங்கிறது தனி குறில் எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர சொல் வந்திருக்கு, அப்போ இது முற்றியலுகரம். மாவு இதில் தனி நெடில் எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர சொல் வரலை, வேறு ஒரு சொல் வந்திருக்கு. ஓகேங்களா, குற்றியலுகரத்தில் வர்ற சொல் வராமல் வேறு ஒரு சொல் வந்திருக்கு, அப்போ இதுவும் முற்றியலுகரம். 7ங்கிறது முற்றியலுகரம். ஓகேங்களா, அடுத்து தெரிந்து தெளிவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழில் எழுத்துக்களை எப்படியெல்லாம் குறிப்பிடுறாங்க, கரம் கான் காரம் கேனம், கரம் காரம் கான் கேனம் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இது எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்குறோம்.
குறில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு கரம். கரம் குறில் எழுத்தை குறிக்கிறதுக்கு கரம். கங்கிறது குறில் எழுத்து தானே, காங்கிறது நெடில் எழுத்து. அப்போ கரம் தான் வரணும், காரம் வரக்கூடாது. ஓகேங்களா? கரம் குறில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு கரம். அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம். அடுத்து கான். கான்கிறது நெடில் எழுத்தை குறிக்கிறதுக்கு. நெடில் எழுத்தை குறிக்கிறதுக்கு கான். எடுத்துக்காட்டு ஐகான். நெடில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு கான். குறில் எழுத்துக்கு கரம், நெடில் எழுத்துக்கு கான். ஐகான், அவுகான். ஓகேங்களா? நெடில் எழுத்துக்களுக்கு கான், ஐகான், அவுகான். குறில் எழுத்து நெடில் எழுத்து ரெண்டையுமே குறிக்கிறதுக்கு காரம். ஓகேங்களா? குறில் எழுத்து நெடில் எழுத்து. குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம். இது பாருங்க, மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம். மகரம்ங்கிறது குறில் எழுத்தை குறிக்கிறது. மகரம்னு சொல்லலாம், மகாரம் அப்படின்னு சொல்லலாமா. ஏகாரம், ஐகாரம், ஔகாரம். நம்ம நெடில் எழுத்துக்கு கான் தான் படித்தோம், ஐகான், ஔகான். ஆனால் குறில் நெடில் எழுத்தை குறிக்கிறதுக்கு காரமும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயுத எழுத்துக்கு எப்பயுமே கேனம். குறில் எழுத்துக்கு கரம், ஆயுத எழுத்துக்கு கேனம், நெடில் எழுத்துக்கு கான். இந்த குறில் நெடில் எழுத்தை குறிக்கிறதுக்கு காரம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம். ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் குற்றியலுகரம் பார்த்தாச்சு, குற்றியலிகரம் பார்த்தாச்சு, முற்றியலுகரமும் பார்த்தாச்சு. இப்போ இதில் இருக்கிற புக் பேக் பார்க்கலாம். இது குற்றியலுகர வகையின் அடிப்படையில் வகைப்படுத்துகன்னு சொல்லிட்டாங்க. 6 காசு அப்படிங்கிறது நெடில் தொடரில் வரும். ஏடு அப்படிங்கிறது நெடில் தொடரில் வரும். ஆயுத தொடரில் எஃகு மட்டும் வரும். உயிர் தொடரில் விறகு வரும். வன் தொடர் அப்படின்னு பார்க்கும்போது கசட தபர இருக்கணும். அப்போ உழக்கு அப்படிங்கிறது வன் தொடர். உழக்கு, கசட தபரில் உழக்கு, உலக்கு. மென் தொடர். மென் தொடர்னா ஞன நமன. என்ன வந்திருக்கு? பந்து வந்திருக்கு. ஞன நமன கரும்பு வந்திருக்கு. பந்து, கரும்பு. இது ரெண்டும் மென் தொடரில் வந்துடும். இடைத்தொடர்னா எரள வளல. வன் தொடரில் 8 வரும் இல்லைங்களா? 8 கசட தபர தானே, 8 கரும்பு. இடைத்தொடரில் கொய்து வரும். ஓகேங்களா? இடைத்தொடரில் கொய்து வரும். அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பொருந்தாத சொல் எதுன்னு கண்டுபிடிக்கணும். மற்றதெல்லாம் பாருங்கள், இதில் 3 இது குறில் எழுத்தில் தான் வந்திருக்கு. தனி குறிலை அடுத்து வல்லின உகரம் வந்துச்சுன்னா அது முற்றியலுகரம். அப்போது நெடில் தொடரை அடுத்து வல்லின உகரம் வந்துருந்துச்சுன்னா அது நெடில் தொடர். அப்போ இந்த 6 மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது. இதில் பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கசட தபரங்கிறது வல்லினம், ஞன நம்பங்கிறது மெல்லினம். அப்போது இதில் பஞ்சுங்கிறது தான் பொருந்தாதது. 6 மாசு, பாகு இது 3மே நெடில் எழுத்தில் வந்திருக்கு, நெடில் தொடர். அதுக்கு அடுத்து வர அது பாருங்கள், இது முற்றியலுகரம். அடுத்து அரசு, எய்து, மூழ்கு, மார்பு. இதை பார்க்கணும்னா எரள வளலங்கிறது எரள வளல இடையினம். அப்போ அரசுங்கிறது உயிர் தொடர், அப்போ அது வராது. பண்பு, மஞ்சு, கண்டு இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அகுங்கிறது ஆயுத தொடர், அது மட்டும்தான் வித்தியாசம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், திணை 2 வகைப்படும். திணை எத்தனை வகைப்படும்? திணை 2 வகைப்படும். அது என்னென்னு பார்த்தோம்னா உயர்திணையும் அக்ரிணையும். 6 அறிவுடைய உயர்திணைனா என்ன? உயர்திணைனா 6 அறிவுடைய மனிதர்கள் உயர்திணை. மனிதர்களை உயர்திணைன்னு சொல்லுவோம். அக்ரிணைனா என்ன? விலங்குகள், பறவைகள், உயிரற்ற பொருள்கள்லாம் அக்ரிணை. அவ்வளோதான். இந்த இதில் பிரிச்சிருவீங்கள்ல உயர்திணை, அக்ரிணை. உயர்திணைங்கிறது முகிலன், கயல்விழி, தலைவி, ஆசிரியர், சுரதா இதெல்லாம் உயர்திணை. மற்றதெல்லாம் அக்ரிணை. முக்கணி இருதிணை என்னது? உயர்திணை, அக்ரிணை. முக்கணி மாப்பலா வாழை. முத்தமிழ் இயல் இசை நாடகம். நாற்றிசை என்னென்னது? வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. ஐவகை நிலம் என்னென்னது? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அறுசுவை என்னென்னது? இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, உவர்ப்பு. 6 சுவை என்னென்னது? இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, உவர்ப்பு. இதுதான் 6 சுவை. அடுத்து இதில் பாருங்கள், இது நமக்கு கேட்குறாங்க இல்லைங்களா? அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்தணும்? வரி செலுத்தணும். வரி வடிவம் ஏட்டில் எழுதுவது வரி. மழலை பேசும் மொழி அழகு. மழலை பேசும் மொழி அழகு. மழலை பேசுகிற மொழி அழகு. இனிமை தமிழ் மொழி எமது. தமிழ்மொழி எமது. அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை என்ன பழகும்? நடை பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை. நீ அறிந்ததை பிறருக்கு சொல். நீ உனக்கு தெரிஞ்சதை பிறருக்கு சொல். எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவதற்கு பேரு சொல். உழவர்கள் நாற்று
நட வயலுக்கு செல்வர். உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர். குழந்தையை மெதுவாக நட என்போம். நீதிமன்றத்தில் தொடுப்பது என்னது? வழக்கு. நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு. நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. இது பார்த்துடலாமா? கலைச்சொல். மீடியா ஊடகம். மீடியா ஊடகம். லிங்விஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல். லிங்விஸ்டிக்ஸ் மொழியியல். ஃபோனோலஜி ஒலியியல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஃபோனில் என்ன பண்ணுவோம்? ஃபோன் பேசுவோம், சவுண்டு தான் கேட்கும். அப்போ ஃபோனோலஜிங்கிறது ஒலியியல், சவுண்டு. ஜேர்னலிசம் அப்படிங்கிறது இதழியல். மேகசைன் பருவ இதழ். பப்பர்ட்ரி பொம்மலாட்டம். பப்பட்ரி பொம்மலாட்டம். ஆர்த்தோகிராஃபி அப்படிங்கிறது எழுத்திலக்கணம். ஆர்த்தோகிராஃபி அப்படிங்கிறது எழுத்திலக்கணம். டயலாக் உரையாடல். டயலாக்னா என்னது? உரையாடல். அவ்வளோதான். இயல் 1ல் இருக்க இலக்கணம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? தேங்க்யூ.